அந்த இன்ஸ்டா கப்பிள் ஒரு வழியாக கிளம்பிடுறாங்க. கிளம்பும்போது அவங்களோட லக்கேஜை கொண்டு கொடுக்கறதுக்காக வெற்றி போயிட்டுருப்பார். அப்போ வந்து வெற்றிக்கு தெரியாமல் நைஸாக அந்த லக்கேஜை இந்த 3 கேர்ள்ஸும் ஸ்ரீநிதி, அப்புறம் ஐஸ்வர்யா, அப்புறம் ஐஸ்வர்யாவோட ஃப்ரெண்டு, அவங்க 3 பேரை எடுத்துடுறாங்க. எடுத்து அங்கே வச்சுட்டு வெற்றி அங்கேயும் இங்கேயும் ஓட வைக்கிறாங்க. அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குன்னு. கடைசி பார்த்தா அந்த லக்கேஜை கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்க ரொம்ப மோசம் இல்லை, பட் வெற்றியை கொஞ்சம் பழி வாங்கணும்னு சொல்லி இப்படி ஓட விட்டுருக்காங்க. ஓட விட்டுட்டு கடைசியாக வெற்றியை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பாரு, நீ வந்து அந்த சார்ஜர் ப்ளக் பாயிண்ட்டை பிடுங்கி விட்ட, நீ பண்ண தப்புக்கு நீ அனுபவிச்சே ஆகணும். நாங்கள் இனி உன்னை சும்மா விட மாட்டோம். நீ என்ன பண்ணாலும் உன்னை வந்து பயங்கரமாக உன்னை கஷ்டப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் சேர்ந்து வெற்றியை நல்லா மிரட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா போர்ட் மீட்டிங் நடக்குது. அந்த போர்ட் மீட்டிங்கில் பயங்கரமாக வந்துட்டு அந்த ராஜன் சார் வந்து அந்த சைடு எல்லாருமே கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன் வந்து நமக்கு வந்து கொஞ்சமும் ப்ராஃபிட் இல்லை அப்படி இப்படிலாம் கேட்கும்போது கிச்சனில் ரொம்ப செலவாகுது அப்படிங்கிறத ராஜன் சொல்கிறாரு. உடனே நெடுமாறன் செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு, சும்மா சின்ன ஃப்ரெஷர்ஸை வச்சு வாங்க வேண்டிய வேலையெல்லாம் வந்து இங்கே 10 வருஷமாக சீட்டை தேய்ச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுத்து வச்சுருக்கீங்கல்ல, முதல்ல அவங்கள வெளியில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக ராஜனை சொல்கிறாரு. தேவையில்லாமல் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற பேரில் யார் வேணால் மேனேஜ் பண்ணலாம், அவங்கள எதுக்கு வச்சுட்ருக்கீங்க, என்ன மாதிரி இந்த ஏரியாவிலே யாராலையும் குக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நெடுமாறன் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு கத்திட்டு நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு போயிடுறாரு. இதை எல்லாத்தையுமே வந்து அந்த ஓனர் அங்கிளும் பார்த்துட்டே இருக்காரு. அவர் வந்துட்டு சரி நீங்களே பேசி முடிவுக்கு வாங்க, நெக்ஸ்ட் குவார்ட்டர் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், அதில் கண்டிப்பாக ஏதாச்சும் சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. போர்ட் மீட்டிங்கும் முடிஞ்சிருது. அப்புறமா எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு சேலரி கிடைக்குது. வெற்றிக்கு ஃபஸ்ட்டு சேலரி கிடைச்சோடனே செம்ம ஹாப்பி ஆகிட்டு 5000 ரூபாய் வட்டி பணம் அனுப்பி வைக்கிறாரு. 5000 ரூபாய் வட்டி பணம் அனுப்பின உடனே அந்த வட்டி வாங்கினவர் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் இருந்து நீங்கள் 15000 ரூபாய் வட்டி கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு வெற்றி ரொம்ப ஷாக் ஆகுறாரு. சம்பளமே 12000, நம்ம இனிமேல் 15000 ரூபாய் எப்படி வட்டி கட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெடுமாறனும் அவரோட அந்த ஃப்ரெண்ட்ஸ், அந்த சூப் குடித்தாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்துட்டு நைட்டு காரில் அவுட்டிங் வராங்க. அப்போது நெடுமாறன் வந்து செம்ம கடுப்பாக என்ன போய் கொஸ்டின் பண்ணிட்டாங்க, என்ன மாதிரி யாராச்சும் குக் பண்ண முடியுமா, நான் டெய்லி புதுசாக எல்லாமே கண்டுபிடிப்பேன், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் சமைப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சொல்லிகிட்ருக்காரு. சொன்னோடனே சரி இன்றைக்கி ஒரு நாளைக்கு சேஞ்சுக்கு நம்ம பழைய மாதிரி தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்லாமாடா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க. உடனே நெடுமாறனும் சரி ஓகே அப்படிங்கிறாரு. கரெக்டாக ஒரு கடையில் போய் நிற்கிறாங்க. நின்ன உடனே அவங்களாம் சொல்கிறாங்க நாங்கள் போய் வாங்கிட்டு வரோம், நீ உட்காந்துக்கோ அப்படின்னோடனே இவரும் இங்கேயே உட்காந்துருக்காரு. அங்கே போய் பார்த்தா அது தள்ளுவண்டி கடையில் ஒரு சூப்பு 30 ரூபா, மாஸ்டர் ஸ்பெஷல் சூப் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த சூப்பை யார் பண்ணி வித்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி தான். அந்த சூப்பை எல்லோரும் வாங்கி குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு இவருக்கும் ஒன்று வாங்கி கொடுக்குறாங்க. நெடுமாறன் அதை ஸ்மெல் பண்ணோடனே கண்டுபிடிச்சிடுறாரு, இது அவரோட ரெசிபி தானே. செம்ம கடுப்பாக இங்கே கடைக்கு வந்து பார்க்குறாரு. கடைக்கு வந்து பார்த்த உடனே அந்த பவானிக்கான்னு அந்த கடை ஓனர் அவங்க வந்துட்டு உட்காருங்க சார், நீங்கள் வந்திருக்கீங்களா, உட்காருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவரை இது பண்ணுறாங்க. இவரும் செம்ம கடுப்பாகி அந்த சூப்பை வச்சுட்டு போயிடுறாரு. போயிட்டு காரில் ஓட்டிகிட்டு வராரு. இவருக்கு இங்கே பயம் வந்துருச்சு வெற்றிக்கு. ஐயோ நம்ம இந்த சூப் ரெசிபி அவரோடதில் அவர் கண்டுபிடிச்சிட்டாருனா நம்ம வேலை போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி இவர் பயப்படுறாரு. அவரும் என்ன பண்ணுறாருன்னா பேரெல்லாம் பார்த்துட்டு போய்ட்றாரு. வெற்றி தானே உன் பேர் அப்படின்னு சொல்லி பேரையும் பார்த்துட்டு நெடுமாறன் வந்து காரில் போயிடுறாரு. போயிட்டு தான் அந்த காரை வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வந்து அந்த தள்ளு வண்டியை இடிக்கிற மாதிரி வராங்க. நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் ஃபஸ்ட்டு சீன் பார்த்தோம்ல, ஒரு காரில் 4 பேர் வருவாங்க, தள்ளுவண்டி கடையோட போகிற 3 பேர்த்த இடிக்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் தான் இது. பட் இடிக்காமல் அந்த இடத்துல நிறுத்திடுறாங்க. நிறுத்தி இறங்கி வந்து காசு கொடுக்காமல் சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வெற்றியை கூப்பிட்டு காசும் கொடுத்துட்டு, இது நீ பண்ண சாப்பாட்டுக்கு இல்லை, இது அந்த ரெசிபிக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு. வெற்றி பயத்தில் அப்படியே நிற்கிறாரு. அவ்வளோதான் நம்ம வேலை போக போகுது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட எபிசோட் முடிச்சிடுறாங்க. இனி அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.